என் ஹஸ்பண்டு கூட வேலை பார்க்குற ஒரு அம்மா, அவங்க வீட்ல பப்பாளி பழம் காய்ச்சிருக்குன்னு அவங்க குடுத்து விட்ருக்காங்க. அது ரொம்ப பழுத்திருந்து, அதனால உடனே கட் பண்ணியாச்சு. அதெல்லாம் தோல்லாம் சீவி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். வாஷ் பண்ணி அதில் உள்ள அந்த ஃப்ரண்ட்ல மேலே உள்ள கொண்டை அது மட்டும் எடுத்துட்டு, அப்புறம் கடகடன்னு கட் பண்ணிட்டு, அதனால திடீர்னு இந்த யோசனை வந்து இப்படி பண்ணா என்ன? என்னோட ஃபேவரட் காட் பிள்ளையார்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு டக்குனு பிள்ளையார் இப்படி பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாட்டு இருந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஃப்ரூட் கார்விங் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பையனுக்கு நான் சாப்பிட கொடுத்துருந்தேன். அவன் சாப்பிடாம விளையாடிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ.
உங்கள் வீட்டு குட்டி பாப்பாக்கும் இந்த மாதிரி ஏத்தம்பழத்தை அவிச்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தி. இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 நிமிஷம் அவிச்சு எடுத்துட்டு தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கப்பை வச்சு மசிச்சு எடுப்பேன். நான் மிக்சியில் போட்டு தான் ஃபஸ்ட்டு அடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பிள்ளைங்க கொஞ்சம் வளர வளர நான் இந்த மாதிரி கப்புலேயே மசிச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் கிளறி விட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சம்மர் வரப்போகுது. இல்லை இப்போவே மண்டையை பொழக்க மாதிரி வெயில் வந்தாச்சுங்க. சம்மர் வரப்போகுதுனாலே கூடவே சீசன் ஃப்ரூட்ஸும் வந்துடும். அப்போ தானே நம்ம பாடியில் உள்ள வாட்டர் லெவலை சேவ் பண்ண முடியும். என்னோடய செகண்ட் பேபிக்கு லூஸ் மோஷன் ஆகி 1 வீக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடணும், SRM ஹாஸ்பிட்டலில். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவனுக்கு அதே பிரச்சனை இருந்துச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலில் கால் பண்ணி கேட்கும்போது, நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம், நீங்கள் அவனை டீஹைட்ரேஷன் ஆக விடாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் இருந்து இந்த மாதிரியே ஃப்ரூட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஹாஸ்பிட்டலில் கொடுத்த மருந்தையும் அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸையும் கொடுத்த பிறகு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு குட்டீஸுக்கு பிடிச்ச கோகோ மெலன் சேனல் மாதிரியே இந்த வாட்டர் மெலனே அந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. என்னடா அவள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காளே, கூலிங்காக கொடுப்பாளோன்னு நினைக்காதீங்க. நான் கூலிங்காக கொடுக்க மாட்டேன் குழந்தைங்களுக்கு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சம்மர் வரப்போகுது. இல்லை இப்போவே மண்டையை பொழக்க மாதிரி வெயில் வந்தாச்சுங்க. சம்மர் வரப்போகுதுனாலே கூடவே சீசன் ஃப்ரூட்ஸும் வந்துடும். அப்போ தானே நம்ம பாடியில் உள்ள வாட்டர் லெவலை சேவ் பண்ண முடியும். என்னோடய செகண்ட் பேபிக்கு லூஸ் மோஷன் ஆகி 1 வீக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடணும், SRM ஹாஸ்பிட்டலில். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவனுக்கு அதே பிரச்சனை இருந்துச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலில் கால் பண்ணி கேட்கும்போது, நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம், நீங்கள் அவனை டீஹைட்ரேஷன் ஆக விடாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் இருந்து இந்த மாதிரியே ஃப்ரூட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஹாஸ்பிட்டலில் கொடுத்த மருந்தையும் அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸையும் கொடுத்த பிறகு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு குட்டீஸுக்கு பிடிச்ச கோகோ மெலன் சேனல் மாதிரியே இந்த வாட்டர் மெலனே அந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. என்னடா அவள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காளே, கூலிங்காக கொடுப்பாளோன்னு நினைக்காதீங்க. நான் கூலிங்காக கொடுக்க மாட்டேன் குழந்தைங்களுக்கு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.